நீ பார்த்த அந்த 3 பேத்துல எவன் ஒருத்த முகத்தையாவது கோடு போட்டு காட்டு. தெரியாது, எல்லாம் உனக்கு தெரியும். வரைஞ்சுதான் தீரணும். சத்தியமா எனக்கு தெரியாது. ஏய், எல்லாம் உனக்கு வரும். நீ வரையல, உன்னை கொண்டு விடுவேன். வரடா. வேலன், அவன் அறையறதுனால நீங்க தேடிட்டு இருக்கிறவனுக்கு கிடைச்சிடுவாங்களா? பாவம், இந்த பச்சை பண்ண போட்டு ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? இவன் ஒருத்தனுக்கு தான் அந்த 3 பேரை தெரியும். இவன் ஒருத்தனாலதான் அந்த 3 பேர்த்தையும் அடையாளம் காட்ட முடியும். அதனாலதான் கொஞ்சம் கோபப்பட்டேன். வேலன், நான் சொல்றதை கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த கிராமத்துல இருக்க வேண்டாம். என் கூட மெட்ராஸ்க்கு வந்துருங்க. உங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா? வேண்டாங்க. என் வள்ளி இருந்த குடிசையிலே இருந்துட்டு அவன் நடந்து பார்த்த வீதியை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன எங்கேயும் கூப்பிடாதீங்க. இனிமே என் வாழ்க்கையில அந்த 3 வெறி பிடிச்ச பயல்களை வேட்டையாடி அவனுக்கு குடலை உருவி மாலை போடாம அவ்வளவு சாதாரணமா சாக மாட்டேன். அவனுங்க இந்த கிராமத்துக்கு வந்து உங்க முன்னாடி நின்னு என்ன கொன்னுடுன்னு சொல்ல போறாங்களா? என்ன சொல்றீங்க? ஒருவேளை டவுன்ல நீங்க அவங்கள தேடி பார்க்கலாம். அதே சமயத்துல உங்க மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நிம்மதி? அதான் அவ போனப்பவே என்னை விட்டு போயிருச்சு. நீங்க சொன்னது கூட சரியா தான் படுது. அவனுங்களை அங்க போய் தேடலாம்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக வேணும்னா நான் உங்க கூட வரேன். புலிக்காட்டம்மன் தாயே, நான் பிறந்ததுல இருந்து உன் நிழலை தவிர வேற எங்கேயும் விலைக்கு போனதில்ல. நான் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போன போதெல்லாம் உன் காலடியில இருக்கிற குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு போகாமையே இருந்ததில்ல. இதுவரைக்கும் வாழ்க்கையில எந்த வேட்டையிலையும் தோத்தது இல்ல. இப்ப நான் தேடி போற 3 மிருகங்களையும் வேட்டையாடி வெற்றியோட திரும்புற வரைக்கும் நீதான் என் கூட இருக்கணும். எக்ஸலென்ட். வாங்க லலிதா, இன்னைக்கு உங்க ப்ரோகிராம் பிரமாதம். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. இந்த ப்ரோகிராம இவ்வளவு அழகா அரேஞ்ச் பண்ணி கொடுத்த வேலனை தான் நீங்க பாராட்டணும். வேலன், இவர் இன்ஸ்பெக்டர் பிரசாத். ஹலோ, நைஸ் மீட்டிங் யூ. வேலன், நான் இவரைத்தான். என்ன தயங்குற? சொல்ல. நீங்களே சொல்லிடுங்க. நானும் உன்ன மாதிரி வெக்கப்பட்டா இவருக்கு விஷயம் தெரியாமலா போயிடும்? மிஸ்டர் வேலன், நான் தான் லலிதாவை கட்டிக்க போறேன். அப்படிங்களா? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆமா, நீ அடிக்கடி சொல்வியே, அந்த வள்ளிங்கிற பொண்ணு இவர் கூட வரலையா? வரலீங்க. உங்களுக்கு எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். வேலன், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஹோட்டல்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் வீட்டுல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் நாளை காலையில நீங்க கட்டாயம் எங்க வீட்டுக்கு வரணும். இதான் என்னோட விலாசம். வரும்போது சொக்கனையும் முனியனையும் கூட்டிட்டு வரணும். என்ன? வர்றேங்க. மிஸ்டர் வேலன், நாளைக்கு நீங்க வரதா இருந்தா நானும் அங்க வரேன். சரி, நாங்க போயிட்டு வரோம். வாங்க. வரேன் வேலன். நான் ஊதுறேன். காட்டுல இருந்து வந்திருக்கிறது யாரு? நாங்க தாங்க. நீ தானா? பார்த்தாலே தெரியுது. இந்தா ஒரு 500 ரூபாய் புடி. பாப்பா, நீ ஒரு 500 புடி. இதுவா? ஏங்க இவ்வளவு பணம் எங்களுக்குங்களா? இவ்வளவு பணத்தை நாங்க பார்த்தே இல்லைங்க. இது என் பணம் இல்லப்பா. கீழே ஒரு அம்மா லலிதான்னு பேரான் கவுண்டர்ல கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லிருக்காங்க. இது ஓம் பணம் இல்லையா? என் பணம் இல்ல. ஏன் அதுக்கே எந்த கத்து கத்துற? காட்டான். என்ன நாட்டா? ஊரை சுத்தி பார்க்கணுங்கிற ஆசையே கிடையாதா? இருக்குது. இருக்குதுல்ல, அப்புறம் என்ன? வந்த இடத்துல 4 இடங்களை பாப்பா கூட்டிட்டு போய் சுத்தி காட்டான் தானே மனசுல ஒரு கிளுகிழப்பு உண்டாகும். இது பாப்பாவா? இதுக்கு முன்னால இவன் பாப்பாவை பார்த்தல போல் இருக்கு. காட்டா? என்ன நாட்டா? எனக்கு 10 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு போயிடுது. நான் போயிடுவேன். போ. சரி. யோ, நானும் கூட சுத்தி பார்க்க வரையா? சுமாரு. நீ போறேன்னா உன்னை சுத்தி கூட்டம் கூட முடியும். காட்டா? என்ன நாட்டா? பாப்பாவை நான் கவனிச்சுக்கிறேன்ப்பா. நீ கவனிச்சுக்குவ, அது எனக்கு தெரியும். ஆனா நான் தனியா விட மாட்டேன். நாம சேர்ந்தே போவோம். சேர்ந்தே போவோம். ஆனா ஒண்ணுப்பா, நாம ஹோட்டலை விட்டு வெளியில போனா திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால சாப்பாட்டை நாம வெளியில தான் வச்சுக்கணும். வச்சுக்குவோம். விஷயம் இருக்குல்ல? விஷயம் எல்லாம் வச்சிருக்கேன்பா. எங்க உள்ற? அப்புறம் என்ன புறப்படு. நீ போ, நான் வர்றேன். சேர்ந்தே போவோமே. போடா. ஏய் ஐயா, இந்த விலாசம் எங்க இருக்குங்க? நேரா போய் இடது பக்கமா திரும்புங்க. அங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க.
வரேங்க. ஹாய். என்னண்ணே வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆஹா, ரொம்ப நேரம் ஒண்ணு ஆகல, ஒரு 55 நிமிஷம் அவ்வளவுதான். ஐம் சாரிண்ணே, இன்னைக்கு கேம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. அது சரி, நீ வரேன்னு சொல்லிருந்தா கொஞ்சம் சீக்கிரமா வந்திருப்பேனே. அப்பா பணம் கொடுத்து விட்டாரு, அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு 1ஆம் தேதியா? அப்பா பணம் கொடுத்து விடுறதுல இருந்து இன்னைக்குதான் 1ஆம் தேதின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அந்த காலத்து மனுஷன் இல்லையா, அதான் எப்பவும் கரெக்டா இருக்காரு. டைம் ஆச்சு, நான் வரட்டுமா? இருண்ணே, காஃபி குடிச்சிட்டு போ. உன் கையால போட்டு தரதா இருந்தா சொல்லு, எவ்வளவு லேட் ஆனாலும் இருந்து குடிச்சிட்டு போறேன். ஷோ, அப்ப கொஞ்சம் இரு, நானே காஃபி போட்டு கொண்டாரேன். ஏங்க, என்னங்க? இந்த விலாசம் எங்க இருக்குங்க? ஏத்தாப்புல ஒரு உயரமான கட்டடம் தெரியுது பாருங்க, அதுதான். சரிங்க. எக்ஸலன்ட்மா. இந்த காலேஜ் ஹாஸ்டல் காஃபி குடிச்சு குடிச்சு நாக்கே மறத்து போச்சு. நான் தான் உன்னை இங்கேயே என் கூட தங்கிட்டு காலேஜுக்கு போனா கேட்க மாட்டேங்கிறியே. நம்ம கேஸே வேற. என்ன மாதிரி பறவைகள் ஒரே கூட்டுல ஒழுங்கா தங்காது. நமக்கு காலேஜ் ஹாஸ்டல் தான் லாய்க்கு. வரட்டுமா? ஓகே, பாய். ஓ, இல்லையா? எங்க போற? லலிதாங்கிறவங்க வீடு இங்கதானே இருக்கு. அப்படி யாரும் இல்ல, போவலியே. அவங்க தாங்க இந்த விலாசத்தை கொடுத்தாங்க. அவங்க எங்கதான் இருக்கிறாங்க, நான் எல்லாம் கூட்டிட்டு உள்ள போக முடியாது. உன்ன கேட்க மாட்டேன், போன. கொஞ்சம் இருப்பா, லலிதா அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க, நீங்க போங்க. சரி சரி, இந்தப்பா நான் எல்லாம் கூட்டிட்டு லிப்ட்ல போக கூடாது, படி வெளியே ஏறிப்போ. இந்த ஹலோ ராஜா. ஒண்ணுமில்லப்பா, என் சிஸ்டர் மேலதான் இருக்கா, பாத்து போறோம். சரி வாப்பா, உட்காந்து பேசலாம். வேலை இருக்கு, இன்னொரு நாள். அட வாப்பா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். ஓகே. என்ன வேலை யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. நான் சீக்கிரமா ஊருக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஏ, நான் இதுக்கு முன்னாடி பட்டணத்துக்கு வந்ததே இல்லம்மா. இங்க வந்து பார்த்ததும் தான் பட்டணம் எவ்வளவு பெருசுங்கிறது தெரியுது. இந்த கடலுக்குள்ள முகம் தெரியாத அந்த 3 பேரை கண்டுபிடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த கூட்டத்துல என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் ஊரை விட்டு வெளியே இருக்கிறது தான் எனக்கு நல்லதுங்கிறதுக்காக என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க இல்ல? மரகதம் வாங்க. வணக்கம் மிஸ்டர் வேலன். சும்மா சொல்லக்கூடாது, நேத்து உங்க ப்ரோக்ராம் மார்வலஸ். ஏங்க, வேலன் ப்ரோக்ராமுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறதா நினைக்கிறீங்களா? அம்மா, பரவாயில்ல, அவரும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவரும் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வாரு. என்ன லலிதா? வேலன் வள்ளிங்கிற ஒரு பொண்ணு ஆசையா காதலிச்சாருன்னு சொன்னேன்ல, ஆமா. இப்ப அவ உயிரோட இல்ல. லலிதா, what do you mean? அவள 3 ராஸ்கல்ஸ் கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமாங்க. இத கேள்விப்படும் போதே நம்ம மனசு என்ன வேதனைப்படுது. வேலன் மனசு எவ்வளவு வெந்து போயிருக்குன்னு தெரியுதா? ஆமா, அந்த 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சா? யாரு கெடுத்தவங்கன்னு தெரிஞ்சா தானே அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். அவளை கெடுத்தவங்கள செத்து போன வள்ளிக்கோ அவளோட நாய்க்கோ இந்த சொக்கனுக்கு மட்டும்தான் தெரியும். வேலன் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு. போதுமா? திருப்பி திருப்பி நடந்ததை ஞாபகப்படுத்தாதீங்க. வேலன், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் டீடைலா எழுதி என்கிட்ட கொடுங்க. நான் எப்படி அந்த 3 பேரை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு ஆயுள் பூரா தண்டனை வாங்கி கொடுத்தவனுக்கு 7 வருஷமோ 8 வருஷமோ தண்டனை வாங்கி கொடுப்பீங்க. வேடிக்கையான சட்டங்க உங்க சட்டம். என்ன பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவனே பதிலடி கொடுக்கணும், அதான் நியாயம். அப்படின்னா அடி வாங்கினவன் எல்லாரும் திருப்பி அடிக்கலாங்கிறது பொதுவாயிட்டா மிருகங்களுக்கு நமக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும் வேலன். இல்ல, நீங்க எல்லாம் சட்டங்கிற வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. கொலகாரங்க 4 பேரை நடுரோட்டுக்கு கொண்டாந்து தூக்குல போடுங்க. நாளையில இருந்து நாட்டுல ஒரு கொலை குற்றம் கூட உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நியாயம் கட்டு வராது. கற்பழிக்கிறவங்களை ஊர் நடுவுல நிறுத்தி சாட்டையால அடிங்க.
இந்த நாட்டுல இருக்கிற அத்தனை பொண்ணுகளும் நடுராத்திரியில கூட நிம்மதியா நடமாடலாம். நோ மிஸ்டர் வேலன், நீங்க சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. சட்டம்ங்கிறது சட்டத்தோட கையில தான் இருக்கணும். தனி மனிதன் சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டா தர்மம் செத்து போயிடும். அப்போ உளுத்து போன உங்க சட்ட புத்தகங்கள் தான் உங்க தர்மத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க இல்ல? உங்க கண்ணோட்டமே வித்தியாசமா இருக்கு வேலன். நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, இப்ப உதாரணத்துக்கு நானே இருக்கேன். இந்த முள்ளு கரண்டி எடுத்து உங்க கண்ணை குத்திட்டேன்னு வச்சுக்கங்க, எனக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? ஒரு 4-5 வருஷம் ஜெயில் தண்டனை. 4-5 வருஷம் ஜெயில இருந்துட்டா நீங்க எப்படி வழியால துடிச்சீங்களோ அந்த வழி எனக்கு வந்துருமா? இல்ல உங்களுக்கு கண்ணு போன மாதிரி எனக்கு கண்ணு போயிருமா? இதுக்கெல்லாம் எங்க ஊர் நியாயம் தாங்க சரி. என்னது? நான் உங்க கண்ணை குத்திட்டா எங்க ஊர் பஞ்சாயத்து என்ன ஊர் நடுவுல நிறுத்தி என் கண்ணையை குத்திடும். அப்பத்தான் உங்களுக்கு ஏற்பட்ட வலி, உங்க துடிப்பு, உங்க வருத்தம் எல்லாமே எனக்கும் புரியும்.